ஜெய் ஸ்ரீ மாதே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி சனி 3ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துல இப்ப இந்த மாதம் பிறக்கும் போது சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வர போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக அஷ்டமத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழிலை தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகளை கொடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்தை பாக்குது. அது போக சூரியனும் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பாக்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த மாதிரி சொல்லலாம். அது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாக்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் அது இல்லாம செவ்வாயும் பாக்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தை பாக்குது. லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அதை பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேற போகுது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். பார்வைகள் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கறதுனாலையும் நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும் பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளவு நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்குலாம் உங்களுடைய திறமைகளை காட்டி பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய லெவல்ல பிரபலியமாகக்கூடியது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கொடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸை கொடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, ப்ரொமோஷன் கொடுக்கறது, வெளியில வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஹையர் ஹெட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது. கொஞ்ச நஞ்சமா இல்ல, அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்க போகுது. அந்த மாதிரிதான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றதுதான், 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையை நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி நிற்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தையை விடுறது, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள், மன ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிடும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும் மனைவினால கணவனும் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமாதான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும் அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சியை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு தொழில்கள்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்களை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும்தான் நிறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அதை வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எந்த தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஏது மேடம் இந்த காலத்துல விற்கிறதுல நகையான்னு கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன் 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு அரை பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும் குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு பணத்தை ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாதிரி குருவும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது ஒருத்தருக்கு எந்த வித பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது, அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகிறது. அதே மாதிரி அவங்க போய் உயர் அதிகாரிகள் வந்து நீ வா எனக்கு அசிஸ்டண்டா வான்னு கூப்பிடுறது, காசு பணம் சம்பாதிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர், இந்த மாதிரி கவுன்சிலர் போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க, உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும் யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதை மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்படின்னா ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிவர்த்தி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு நிவர்த்தி, அதாவது திடீரென்னு லாட்ரி புதையல் அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் உழைக்காத வருமானம் இருக்கு, பினாமி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு, புதுசா பார்ட்னர் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்வளவு நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்னர்லாம் வெளியில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மெண்ட்காக வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நிறைய வாய்ப்புகள். அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சியை நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகிறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பர்சனா நீங்க மாறுறது, அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எதை தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எதை தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு, அதே நேரத்துல மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி அது திருமணத்துல போய் முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரகச்சேர்க்கையில இருக்கனால ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது, தெய்வத்துடைய பரிபூரமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை.
உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி. இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சிப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். மகர ராசி லக்னம், பெரிய நல்ல விஷயம், நல்ல நியூஸ்லாம் மகரத்துக்கு தான். ஏன்னா ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். உங்களை குரு பகவான் 7ஆம் பார்வை அப்படியே ஸ்ட்ரைட் பார்க்க போகிறார். சரியா? நம்ம இந்த 7.5-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் இருக்கு. இந்த 7.5 சனியில் அவ்வளோ கஷ்டம். இப்போ தான் ஏறுமுகம். ஒரு வருஷம் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு 6 மாதமாக தான் கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கும். ஏன்னா வாக்கியம் பிரகாரம் சனி பகவான்லாம் மூவ் ஆகிட்ட பிறகு தான் ஒரு ஏறுமுகம். இந்த ஏறுமுகத்தில் நம்மளை குரு பகவான் பார்க்குறது. அப்போ ஒன்றும் நல்லா தூக்கி விடுவார். அது எந்த விஷயத்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்மளை நல்ல பகுதியாக தூக்கி விடுவார். மெயினாக எதுலனா நம்ம செய்கிற முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கும். ஓகேங்களா? மகரம் பயங்கரமாக உழைக்கிறவங்க, ரொம்ப உழைக்கிற ராசி. என்னென்னா எவ்வளோ உழைச்சாலும் பத்தலை, என்னடா ஒன்றும் எவ்வளோடா செய்யுது, ஒன்றும் நடக்க மாட்டேதுன்னு சலிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா கல்யாணம். மகரத்துக்கு கல்யாணம் அவ்வளோ தள்ளி போயிருக்கோங்க. நிறைய மகரக்காரங்க 30-35+, நிறைய 35+, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மகரம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கல்யாண வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். அதனால் இப்போவே நீங்கள் இது பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்க? இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா மகரத்துக்கு 7 சந்திரனுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப நல்ல நேச்சராக இருப்பாங்க. உங்களை எமோஷ்னலாக பார்த்துப்பாங்க. எமோஷ்னல் சப்போர்ட் ரொம்ப தேவை. மகரம் உழைப்பால் உயர்றவங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னால் முடியும்னு கூட தட்டி கொடுத்தாலே மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி தட்டி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அழுதுட்டா ரொம்ப அழுதுருவாங்க, கோவப்பட்டால் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ. இல்லைனா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. அது நல்லபடியாக கிடைக்கும். சூப்பராக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பெஸ்ட்டான டைம் இது. சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயம்? உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வளரும். மகரத்தில் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் இந்த 7-8 வருஷத்தில் அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. நிறைய கடன், பிஸ்னஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய மகர ராசிக்காரங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ சரியாயிட்டு பிஸ்னஸ் பழையபடி பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அதுவும் நிறைய பேர் மகரத்தில் வெளிநாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. உணவுத்துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. வாட்டர் சம்மந்தமாக இந்த தண்ணி கேன் பிஸ்னஸ் பெருசாக பண்ணுறது,
மெர்ச்சன்ட் நேவியில் வேலை செய்கிறது, கல்ஃபில் ஆயில் ரிக்கில் வேலை செய்கிறது, கவர்மெண்ட்லேயே நிறைய பேர் ஹைட்ரோ பவர்லாம் வேலை செய்வாங்க. அதுமாதிரி நீங்கள் வேலையை செஞ்சாலும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியாச்சு மகரத்துக்கு. ஓகே, இதை தாண்டினா போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோங்க, மகரத்துக்கு வந்து உடல்நிலை சம்மந்தமாக என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சரியாகணும். முக்கியமாக இவங்களுக்கு வந்து உடம்பு போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் மகரத்துக்கு. ஏன்னா இது வந்து நிலம் ராசி, நீர் பஞ்சபூதமும் பயங்கரமாக இது வேலை செய்யும். சரிங்களா? அதனால் அந்த ஒபிசிட்டின்றது, உடம்பு ஓவராக ஊதுறது வந்து மகரத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை போன வருஷம் யார் யாரெல்லாம் சரி பண்ணீங்களோ தப்பிச்சுக்கினீங்க, சரி பண்ணாதவங்க இந்த வருஷமே சரி பண்ணுறாங்க. அது சரியாகி திருமணம் ஆனவங்களாம் இருக்காங்க. டயபெட்டிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் சரியாகி திருமணமானவங்களாம் நம்ம இதில் இருக்காங்க. சரிங்களா? அதில் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் மகரத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை ஜெயிப்பீங்க. ஒன்று, கல்யாணம் சூப்பராக இருக்க டைமு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லாவே முன்னேறுது. அதாவது 12 ராசிகளில் சில பேருக்கு பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், சில பேருக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லாயிருக்கும். குருவோடைய பார்வையில் மகரத்துக்கு தான் எல்லாமே சுற்றி சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. அதனால் ஆண்டவன் வந்து கரெக்டாக பார்க்குறாரு. ப்ரொஃபஷ்னல் லைஃப், பர்சனல் லைஃப், பணம் சம்மந்தமாகவும் சரி, மனம் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இதெல்லாம் ஒன்றும் மென்மேலும் சிறந்து நடக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம்னா இது சனீஸ்வர பகவானுடைய வீடுங்க. அதனால் மங்கள சனீஸ்வரரை வழிபடலாம். ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தியோட மங்கள சனீஸ்வரர் இருப்பார். நிறைய கோவில் இருக்குங்க. திருவள்ளூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு போடுங்க. இல்லை ஜேஷ்டா தேவின்னு போடுங்க. எங்கெல்லாம் ஜேஷ்டா தேவி இருக்காங்களோ அங்கெல்லாம் மங்கள சனீஸ்வரர் இருப்பார். ஒய்ஃபோடு இருக்கிறவர் மங்கள சனீஸ்வரர், தனியாக இருக்கும்போது நார்மல் சனீஸ்வரர். சரிங்களா? ஜேஷ்ட தேவி தேர்லனா மூத்த தேவி அப்படின்னு போடுங்க. இந்த கோயில் போயிட்டு வாங்க, சூப்பராக ரிசல்ட் வரும். சரியா? இது ஒன்று. அடுத்து அவர் வணங்கின சிவபெருமானை வணங்கலாம். ஒன்று, சிவபெருமான் எந்த ரூபத்தை வணங்கினார்? பைரவர், கால பைரவர் தான் சனி பகவானுடைய குருநாதர். அப்போ கால பைரவரை வேண்டலாம். இல்லை ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர், ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவர் வேண்டலாம். இதெல்லாம் வேண்டாம். மகரத்துக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லா கைகூடும். கூடவே இந்த வருஷம் எண்டிலெல்லாம் ராகு பகவான் உள்ளே வந்துடுவார் உங்கள் வீட்டுக்கு. அப்போது ரங்கநாதர் வணங்கலாம். ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார் வணங்கலாம். சிவபெருமான் பார்வதியோடு வணங்கலாம். இந்த தெய்வங்களுக்கு வந்து பிரசாதம் வைங்க, நெய்வேத்தியம் பிரசாதம் வச்சுட்டு பிரசாதத்தை அன்னதானமாக கொடுங்க. சாப்பாடு தண்ணி சேர்ந்து அன்னதானம் கொடுத்தா தான் ஒரு முழு அன்னதானம் கம்ப்ளீட். இது கொடுக்கவே நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. இந்த குரு பயிற்சிகளை நான் முன்னாடி இந்த ஆரம்பத்தில் சொன்ன மஞ்சள் கலர் ட்ரெஸ், வெள்ளை கலர் ட்ரெஸ், அதுவும் மகரத்துக்கெலாம் வந்து வெள்ளை, பட்டு, க்ரீமி கலர், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் ஒன்று சிறந்து விளங்குவீங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா? நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிட்லான்றதுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இதுமாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இந்த நம்ம சேனலை பார்த்து நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம்.
இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள் தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னா தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமாக இருக்கணும். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட பட நம்மளுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயான அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு
குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தோம்னா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் உழருது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா
குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம் அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அது தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க, கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க, அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருத்து. பெரிய ஏற்றமான காலமாக இப்போ போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே வந்து சனி பகவான். எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக போகக்கூடிய காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சியும் மிகப்பெரிய அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்தமத்தில் வரக்கூடிய வாய்ப்பு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதிகமான பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. திருமணத்துக்கு ஒரு நாளாக பார்த்துட்டு இருந்த வாளுக்கு, தடப்பட்டுட்டே இருந்த வாளுக்கு இப்போ நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 11ஆம் இடம், உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான். அதனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். சனி ஏற்கனவே இருக்கார். இவ்வளோ நாளாக எடுத்த புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தது. அந்த தடங்களும் நீங்கி இந்த வாட்டி பெரிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சொந்த தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன், ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர எள்ளு, அதை தவிர இந்த தாறு, இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், மண், கருநில மண், அதை தவிர எர்த் மைனிங்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், இதெல்லாம் பண்ணக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும், உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எடுத்த காரியங்கள் தொலைநோக்கு பார்வையோடு வெற்றியில் போய் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. செய்யக்கூடிய தொழிலில், சொந்த தொழிலில், அதாவது கன்சல்டன்சியாக இருக்கலாம், இல்லை இதில் லா அண்ட் ஆர்டரில் இருக்கலாம், கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, சட்டத்திட்டங்களில் மன்னிச்சு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரும். திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்கள் மூலியமாக பொருளாதாரம் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் காது சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது இருந்ததேயானால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா சில நாட்கள், அதாவது சில காலகட்டங்கள் உங்களுடைய ராசியில் இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கார் ராசிக்கு 7ஆம் இடத்துல. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நிச்சயமாக நடத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்ப ஆளுக்கு இப்போ திருமணம் இவ்வளோ நாளாக தட்டு போயிட்டே இருந்தது, இப்போ நடத்தி கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் போட்டுன்னு வாங்க, நெய் கொடுத்துட்டு வாங்க. அதாவது தீபம் ஏற்றுறதுக்கு சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வியாழக்கிழமை சாத்திட்டு வாங்கும். மூக்கு கடலை கொடுத்துட்டு வாங்கும், அதாவது சுண்டலுக்குன்னு. உங்களால் முடிஞ்சதுன்னா தக்கோலம்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது குருவினுடைய கோவில், குருக்குன்னு பரிகார ஸ்தலமாக சொல்லக்கூடியது. இந்த தக்கோலம் போயிட்டு வாங்கும். தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வருகின்ற வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகிறதில்லை, இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அமையும். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம்.
குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி மகத்துவமான ராசி, மகிமையான ராசி. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்ததிபதியாக சனி பகவான் இடம்பெற்ற ராசி. அதாவது மகர ராசி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களை பற்றி பேசுகிறதா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம குரு பயிற்சிக்குள்ளே வந்துடும். சரியா? கிட்டத்தட்ட மகர ராசிக்கு 12 வருடத்துக்கு பிறகு, அதாவது 11 வருடம் முடித்து 12ஆவது வருடத்தில் நம்முடைய குரு பகவான் உள்ளே வரார் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு. பொதுவாகவே குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க. உண்மைதானே? குரு பார்வை கோடி நன்மைங்கிறது உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உச்ச வீட்டில் உட்காந்து கடகத்தில் அமர்ந்து உங்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்க்க போகிறேன். சிறு வயதிலிருந்து அதிகமாக தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மகரம்னு சொல்லி பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து, அதாவது எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, நம்ம என்னன்னு சொல்ல 12 ராசினர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 11-13 வயசு அந்த குழந்தை பருவத்தை கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமையில், அந்த லைஃப் ஸ்டைல் என்னென்னு எட்டி பார்க்கக்கூடிய நிலைமையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 80% மகர ராசிக்காரங்க தியாகம்ங்கிற ஒரு கொள்கையை கொண்டுகிட்டே வருவாங்க. ஏப்பா நீ படிக்கலைன்னு கேட்டால், நான் நல்லா படிப்பேங்க, ஆனால் என் தங்கச்சிக்காண்டி படிக்கலை, என் தங்கச்சி காலேஜுக்கு போகணும். நான் நல்லா படிப்பேங்க, எங்கள் அண்ணன் பெரிய உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறக்காண்டி நான் படிக்கலை, எங்கள் அண்ணன் படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் அக்காக்காண்டி படிக்கலை, என் அண்ணனுக்காண்டி படிக்கலை, இல்லை என் தம்பிக்காண்டி படிக்கலை அப்படிங்கிற வார்த்தை ஒரு இடத்துல வருது. அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் படிக்கலைங்க அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல வருதுன்னா கூட்டு, அதுவும் அந்த சின்ன வயசில் வருதுன்னா அதை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேர் மகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் மகராசிக்காரன் உங்கள்கிட்ட தானே பேசிக்கிருக்கேன், நீங்களாக தான் இருப்பீங்க. உண்மைதானே? ஏன்னா நான் வந்து ஏதாவது ஒரு காற்று வாக்கில் ஒரு காதல் மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. ஸோ உண்மைதானே என்பதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 7.5 சனி பிடியிலிருந்து விலகிய மகர ராசிய நேர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல குரு வீட்டில் அமர்ந்த நிலையில் பல முயற்சிகள், பல தடுமாற்றங்கள், பல போராட்டங்கள், பல இன்னல்களை சந்தித்து சமாளித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க ஒரு தெளிவான சிந்தனையில் சிறப்படைய போகிறீங்க. பல முயற்சிகள் எடுத்து முடியலைங்கிற வார்த்தையை சொல்லலாமா வேண்டாமா அப்படி யோசிக்கிறக்க உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி அனைத்துமே இனிமேல் வெற்றி பெறப்போகுது. மகரத்தால் முடியாது, யாராலையும் முடியாது அப்படிங்கிற சிகரத்தை தரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகுது. தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், அந்தஸ்து என்ற
பலவிதமான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பது உண்மை. மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே திருமணம் முடிவதில் தடை இருக்குது என்றால், வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வரன் அமைய மாட்டேங்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த தடை உடைத்து உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. இல்லைங்க, என் அண்ணனுக்கும் என் அக்காவுக்கும் கல்யாணம் முடியல, என் தம்பிக்கும் என் தங்கைக்கும் கல்யாணம் முடியல, ஸோ இவங்களுக்கு திருமணம் முடித்தப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தில் மகர ராசி பெண்ணோ மகர ராசி ஆணோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லட்சியம் உறுதியாக நிறைவேறும், உங்கள் எண்ணங்கள் உறுதியாக வெற்றி பெறும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு, அது உங்களுக்கா உங்கள் கூட பிறந்த உறவுகளுக்கா என்பதை உங்கள் சுய ஜாதகமும் கோச்சார கிரக ரீதியாக அவர்களுடைய ஜாதகமும் நிர்ணயம் பண்ணும் என்பது உண்மை. மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். தொழில் எப்படியா வெற்றி பெற்றணுக்கு ஒரு எண்ணம் பொதுவாகவே இருக்கும். ஆனால் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்மறையான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் வருங்கிறதுக்காண்டி ஒரு ஹார்ட் ஒர்க் அதிகமாக உழைப்பீங்க, ஆனால் வேலையே பார்க்காம சில மகர ராசிக்காரங்கிட்ட சில பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. தொழிலே பண்ண தெரியாமல் தொழிலை வேறு லெவலில் போயிருப்பான். உளுந்து வேலை பார்க்குற நீங்கள் கரெக்டாக ஒரு லெவலில் போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த நிலைமையில் மாறி உங்களுடைய உழைப்புக்கேற்ற இரட்டிப்பான ஒரு ஊதியம், உங்களுடைய உழைப்புக்கேற்ற இரட்டிப்பான லாபத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்க போகிறார். மகர ராசியில் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் பல போராட்டங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் என்று போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமையில் சில மகர ராசிக்காரர்கள் சட்டப்படியோ அல்லது சூழ்நிலையாலேயோ கணவனை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை, அதாவது மனைவியை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை கடந்த காலங்களில் நடந்திருந்தால், இது வந்து நடந்தவங்களுக்கு மட்டும்தான், நடக்காதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நடந்திருந்தால் தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை மகர ராசி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இருக்குது என்றால் அந்த தனிமையை இனிமையாக மாற்றக்கூடிய சூழ்நிலை, உறவோடு இணைந்திருக்க சூழ்நிலை, இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் என்ற சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் உருவாவாங்க. உங்களை பயன்படுத்திட்டு உங்களை யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ண உறவுகள் எல்லாம் தேடி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே என்னை பொறுத்த மகர ராசிக்காரங்க காதல் பண்ணாத மகர ராசி 85% கிடையாது. காதல்னால் வாழ்க்கையை தொலைச்ச மகர ராசி 95% இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 85% காதல் பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. காதல் மூலமாக, அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக அடி மேலே அடி வாங்கினது யாருன்னா நம்ம மகரம் தான். ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய ராசிக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நம்முடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மேன்மை பெறும், வெற்றியை கொடுக்கும், தன்மானத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பெரிய சிறப்பை கொடுக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் உண்டுன்னா, மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கருப்பசாமி வழிபாடு செய்வது, காவல் தெய்வமான கருப்பசாமியை மனசார கும்பிட்டு எந்த விஷயம்னா எடுங்க, கருப்பனுடைய முழு ஆசீர்வாதம், முழு ஆற்றல், முழு செயல்பாடு நம்மளுடைய மகர ராசி என்பது கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம வந்து எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வணக்கம் புது வசந்தம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்த 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால் எந்த ஒரு பலாபலன்கள் இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பலாபலன்கள், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்களுக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில், அந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் கொடுக்கிறார். குறிப்பா குரு மாறுவதனால், குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மாறுவதனால் ஜூன் 2ஆம் தேதி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார். அந்த கடகத்திலேயே ஒரு வருடம் இருக்கும் பொழுது அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மிடில் பீரியட் 3 மாசம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போனாலும் என்னவித தாக்கத்தை மகர ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ராசியை குரு பார்க்கிறார். இதுவரை ராசியை குரு பார்க்காமல் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து பல விரயங்கள், சுப விரயங்கள் சில பேர்த்துக்கு, அசுப விரயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய்கொண்டிருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட வீடை தன் குரு பார்த்து கடன், நோய், வம்பு வழக்கல், விரயங்கள், கையில் இருக்கிற காசு செலவு வேணால் பயங்கரமாக ஆகுதுங்கிறது நம்ம செலவு பண்ணுற டெண்டன்சியில் அதிகமாக போய்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்ப்பது. ஸோ இதுவரை நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய
ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருட்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரும். நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். நம்ம என்ன தொழில் என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சனி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 7 நாள் சனி முடிஞ்சு மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாருங்க. ராசியை குரு பார்க்கறதுனாலும் 2ஆம் இடத்தை ராகு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஸில் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவத்தில் சட்டுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சனையாக போய் அதை டீல் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய வருமானம் குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நமக்கு மனசில் உற்சாகம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாகி பழைய விஷயங்களை கழித்து புதிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் ராகு பயிற்சி ஆகி ராகு வந்து 2ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அருமையான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவதனால இன்னும் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி, கொஞ்சம் பல சோர்ஸில் பணம் வருவது, சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்து பண விஷயத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய, பணப்புழக்காட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே குரு கடகத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பதனால் மனம் உற்சாகமடையும். பழைய மாற இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக, டிசிப்ளின்டாக, நம்மளுடைய செயல்திறனில் கிளாரிட்டியோட, பர்பஸோட வாழக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் நல்லா சிரத்தையாக படிக்கிறது, குறிக்கோளோட செயல்படுறது, இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடி வேலை வாங்குறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணம் அமையிறது, காதல் கை கூடுறது, தொழிலதிபர்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபண்டிங் கிடச்சி நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி பெறுவது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுவது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் ஆகுறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய 13 மாதங்கள் மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள். மனம் உற்சாகம், ஒழுக்கம், தைரியம், நெகட்டிவான எண்ணங்கள்லாம் போய் லேசினஸ், சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறது, கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகுறது, மனசு ரெடி ஆகுறது, நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்மசனியில் 2020, 21, 22 வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே வந்து உனிமேல் வந்து ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட, நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குதுங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு அதில் வந்து எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மகர ராசியில் அவிட்டமா, திருவோணமா, உத்ராடமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பேசின தசாபுக்திகளும் சேர்த்து
அதே மாதிரி இப்போ இந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எதுமாறு அமைப்புகளும் போறாருங்கிறது சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம்லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதகத்தில்ங்கிறது கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.